ஆகம விதிப்படி கட்டப்படாத ஒரு கோவிலில் தான் இருக்கிறோங்க. நம்மளுடைய வம்சத்தில் 21 ஜென்மங்கள் செய்த பாவங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகுங்கிறாங்க. அகத்தியராலேயே அந்த நுழைவாயிலுக்குள்ளே போக முடியலையா, நம்மளால் நுழைய முடியாது, சூரிய நுழைவாயில்னு சொல்கிறாங்க. வருஷத்தில் ஒரு 2 நாள் மட்டும் திறக்கக்கூடிய அந்த கதவு மாதத்துலேயும் 2 நாள் திறக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி ஒரு நாள் பிரதோஷம். அடுத்த பிறவி இல்லாத ஒரு ஆலயம் அங்கே பாருங்கள், சூரிய மண்டல நுழைவாயில். அம்பாள்கிட்ட அந்த நந்தன மகாராஜா தவம் இருக்கிறாராம், எப்படி கோயில் கட்டுறது, மண்ணை நெருப்புல சுடுன்னு சொல்கிறான். முதல்ல செங்கல் உருவாக்கின ஊர் இதுதான். அகத்தியர் தரிசனம் பண்ணணும்னு வரார். அகத்தியர் இங்கே வரார் தரிசனம் பண்ணுறது. அப்போ உள்ள விட மாட்டேன்னு தடுத்தாட்கொள்கிறார் மகரந்த மகரட்டி. அப்போ அகத்தியருக்கும் இவருக்கும் சண்டை வரும்பொழுது சாபம் கொடுக்குறார் அகத்தியர். பூ போன்ற இருக்கக்கூடிய உன்முகமானது யாழிமுகமாக போவக்கடவாயின். அப்போ தான் அம்பாள் உருவாக்கினதான் அந்த பாம்பு ஞான தீர்த்தம்னு பேர். இந்த ஜலத்தில் தான் அம்பாள் ஸ்நானம் பண்ண சொல்கிறா. ஸ்நானம் பண்ணி 3 பிரதட்சணம் பண்ணி சிவன்கிட்ட போங்கிறா. அதை மாதிரியே போகிறார். தன் கைப்பட்டு கண்டத்தில் இருக்கக்கூடிய ருத்ராட்சம் மருந்து சுவாமி மேலே விடுறது. தக்க தக்க தக்கன்னு ஜொலிக்கிறார். இதுதான் பாம்பு பூஜை பண்ணது வில்வத்தால். பாருங்க, வில்வத்தை எடுத்துட்டு அந்த கோமுக வழியாக உள்ளே போயிட்டு இதான் வந்து கவச்சத்தில் உரிச்சது. அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை தான் வருடத்தில் ஒரு நாள் மூலஸ்தானத்தில் சாத்துவா. அப்போ 108 சாத்தினா, அப்போ லட்சம் சாத்தினா, கோடி சாத்தினா எப்படி இருப்பார்? சரியான ஆனந்தமாக இருப்பார். ஏதோ பாருங்க, பாம்பு பார்த்து இல்லையா, பாம்போட ஸ்கின் எப்படி இருக்குது அந்த மாதிரியே இருக்கும். அதிகமாக ரகசியம் இருந்தால் தான் பாம்புகள் பாதுகாக்கும். அதனால தான் பாம்புகள் இங்கே பாதுகாக்கிறதாக்கும். தேஜஸ் இருக்கும். முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த மந்திர துவனி சுப்பிரமணியர் ஒண்டியும் தான் இங்கே, வள்ளி தேவசேன ஆசிரியர் சுப்பிரமணியர் ஒண்டியும் தான் ஒத்தராக இருப்பார். பாக்கி எல்லாமே 2 இருக்கும். அம்பாளை உட்கார வச்சு இவரே சாப்பாடை பரமாறினார். அம்பாள் முதல்ல சாப்பிட்டதுனால சுவாமிக்கே சந்தோஷம் தாங்கலை. பார்ப்போம், நமக்கும் அடுத்த பிறகு வேணான்னு நினைக்கிறவங்க இந்த காணொலி மூலமாகவே நினச்சிக்கங்க, சரிங்களா? அன்பதானே எல்லாம் செய்த நேர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆகம விதிப்படி கட்டப்படாத ஒரு கோவிலில் தான் இருக்கிறோங்க. இந்த கோவிலில் ஒரு நுழைவாயில் இருக்குது. அந்த நுழைவாயிலுக்குள்ளே நம்ம ஒரு முறை போனாலே 21 ஜென்மம், நம்மளுடைய வம்சத்தில் 21 ஜென்மங்கள் செய்த பாவங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகுங்கிறாங்க. அடுத்த ஜென்மமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த கோவிலுக்கு வரலாம். நானும் இப்போ அப்படி தான் வந்திருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு உயிருமே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வாழ்நாளில் கஷ்டப்படக்கூடியது நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு உயிராக வாயிலா ஜீவன் கூட வேண்டிக்கக்கூடியது, அடுத்த ஜென்மத்தில் என்ன இப்படி படைக்காதையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உள்ள அனைத்து உயிருக்குமான ஒரு நுழைவாயில் வந்து இங்கே இருக்குதான். அதற்குள்ளே நம்ம போகும்போது அடுத்த பிறவியே நமக்கு கிடையாதான். அந்த ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அகத்தியராலேயே அந்த நுழைவாயிலுக்குள்ளே போக முடியலையா. நம்ம சாமர்த்தியமாக இல்லைங்க, நம்ம நினச்சா கூட அந்த கோவிலில் இருக்கிற அந்த திறக்கப்படாத அந்த சொர்க்க நுழைவாயிலுக்குள்ளே நம்மளால் நுழைய முடியாது. சூரிய நுழைவாயில்னு சொல்கிறாங்க. 7 ஜென்மங்கள் செய்த பாவங்கள் சொல்லுவாங்களா, ஆனால் இங்கே 21 ஜென்ம பாவமும் போக்கக்கூடிய ஒரு ஆலயம் தேப்பெருமாநல்லூர். நம்ம கும்பகோணத்துலேருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தேப்பெருமாநல்லூரில் தான் இந்த ஆலயம் இருக்குது. வேதாந்த நாயகி உடனுரை விஸ்வநாத சாமி ஆலயத்தில் தான் நம்ம இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சுமாராக ஒரு 1000 ஆண்டும் கடந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் மிக சிறப்பான ஒன்று இருக்குதுங்க. அதாவது ஆகம விதிப்படி கட்டப்படலைன்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. இங்கே வந்து கருவறையில் சிவனுக்கு பின்னாடி வந்து லிங்கோத்தோர் இருப்பார் இல்லைங்களா. ஆனால் இங்கே மாற்றா வேறு சாமி இருப்பாங்க. அதையும் பாருங்கள். இங்கே வந்து சிவனுக்கு முன்பும் பின்பும் வந்து பார்த்திங்கன்னா நந்தி பெருமானை வந்து வச்சு வழிபடுறாங்க. வருஷத்தில் ஒரு 2 நாள் மட்டும் திறக்கக்கூடிய அந்த கதவு மாதத்துலேயும் 2 நாள் திறக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி ஒரு நாள் பிரதோஷம். அன்றைக்கி தான் நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கி உங்கள் மூலயமாவும் இறைவனோட அருள் மூலயமாவும் அந்த நுழைவாயிலுக்குள்ளே நம்மளும் போகிறோம். ஏன் கூட யாரெல்லாம் அடுத்த பிறவி வேணாம்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் அதுக்குள்ளே வாங்க, நம்ம போய் பார்ப்போம். ரொம்பவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இருக்கோ இல்லையோ, என்ன விதிப்படி இருக்கோ அதை பண்ணி பார்த்துருவோம். ரொம்ப ஆர்வப்பட்டு 3 மாதங்களாக முயற்சி பண்ணி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேப்பெருமாநல்லூர், அதாவது அடுத்த பிறவி இல்லாத ஒரு ஆலயம், சரிங்களா. இந்த ஆலயத்துக்கு வந்தால் மட்டும் கிடையாதுங்க, இந்த ஆலயத்துக்குள்ளே ஒரு கதவு இருக்குது. அந்த கதவுக்குள்ளே நம்ம நினச்சா கூட அதுக்குள்ளே போக முடியாதான். அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பணிகள் இருக்குது. அப்படின்னா அந்த நுழைவாயிலுக்குள்ளே நுழைய முடியாதான். அதாவது நம்ம நினைப்போம் அடுத்த பிறவி வேணான்னு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் நினச்சிருப்பார் உங்களுக்கு அடுத்த பணி இருக்குது, அதனால் உனக்கு அடுத்த பிறவி இருக்குது. அதுக்கு வந்து உதாரணமாக இங்கே வந்து அகத்தியரை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அகத்தியராலேயே இந்த நுழைவாயிலுக்குள்ளே நுழைய முடியாமல் திரும்பி போயிருக்கிறாரு. அப்படி உள்ள ஒரு சிறப்பு ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். வாங்க. இந்த ஆலயத்தில் நான் சொன்ன நுழைவாயில் இருக்குது இல்லைங்களா, அந்த 7 ஜென்ம பாவம் போகும், 21 ஜென்ம பாவமும் போகும், அடுத்த பிறவி கிடையாத நுழைவாயில் அங்கே பாருங்கள், சூரிய மண்டல நுழைவாயில். இந்த ஆலயத்து நுழைவாயிலுக்குள்ளே இன்றைக்கி நம்ம போகிறோம் பிரதோஷமாக. வாங்க. வணக்கம் ஐயா. தான் இந்த கோவிலுடைய குருக்கள் கிட்டத்தட்ட 9 தலைமுறையாங்க
அப்படின்னா நான் நினச்சேன் ஒரு 450 ஆண்டு இருக்குன்னு நான் கேட்கும்போது அப்படி இல்லைப்பா 700 ஆண்டுக்கு மேலே இருக்குன்னு சொன்னாங்க. இவருடைய அப்பா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 வயதில் இருந்திருக்காங்க. அவங்களுடைய தாத்தா வந்து பார்த்திங்கன்னா 110 அவங்களுக்கும் தாத்தா வந்து 120 வயசில் இருக்குன்னு சொன்னோன்னா எனக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன்னா 4 தலைமுறை 5 தலைமுறை நம்ம பார்த்துருக்கோம். 9 தலைமுறை இந்த ஒரு கோவிலே வந்து பார்த்திங்கன்னா இவங்க குருக்களாக காலங்காலமாக வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த கோவிலோடைய முழு தகவல்களும் சிறப்புகளும் இவங்களுக்கு தெரியும். நம்ம சொன்ன வாசல் வந்து இந்த வாசல் தான். ஒரு கோவிலில் வித்தியாசமான ஒரு அமைப்பில் ஒரு சூரிய வாசல் போல் இருக்கு இல்லைங்களா? ஐயா வணக்கம். நான் இதை பற்றின தகவல் சொல்லுங்கள். இது வந்து சூரிய மண்டல நுழைவாயில் பேர். தஞ்சை மாவட்டம் திருடையமுதூர் தாலுக்கா தேப்பெருமாநல்லூர்னு பேர். இந்த ஊர் முன்னாடி பேர் தேவராஜபுரம் அப்படின்னு பேர். தேவர்கள்லாம் அஞ்ஞாபப்படுத்தின க்ஷேத்திரம் இது. அதை பார்த்தேன்னாக்கா இந்த பெருமாளால் தேல் பெருமா நல்லூர்னு மாறப்பட்டது. இப்போ தேப்பெருமாநல்லூர். முன்னாடி இந்த ஊருடைய பேர் தேவராஜபுரம்னு பேர். அது மாதிரி இந்த வாசல் சூரிய மண்டல நுழைவாயில்னு பேர். இது மகரந்த மகரிடி சிவன் அஞ்ஞாபப்படுத்தி ஏற்படுத்தினதாகும். சிவனுடைய உத்தரவில் சூரிய மண்டல நுழைவாயில். இந்த வாசல் எப்போ திறப்பான்னா பிரதோஷம், மாசி மகம், சிவராத்திரி. பிரதோஷம்னா 1.5 மணி நேரம் திறந்துருக்கும் இந்த வாசல். அன்றைக்கி இது வழியாக யார் வந்தாலும் 21 தலைமுறை பித்ரு சாபங்கிறது போகும். அடுத்தது இந்த வாசலாகது மாசி மகம்னு சொல்லுவாள். வருஷத்தில் ஒரு நாள் இந்த ருத்ராட்ச அர்ச்சனை ஏற்பட்டது இந்த மகரந்த மகரினால தான். அன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த ருத்ராட்ச கவச்சமும் சாத்துவா. வாடாத மலரை கொண்டு பூஜை பண்ணார் இந்த சுவாமிக்கு ருத்ராட்ச அர்ச்சனை. அது மாதிரி அன்றைக்கி இது 12 மணி நேரம் இந்த வாசல் துறப்பா. இது வழியாக யார் வந்தாலும் 21 தலைமுறை செல்வந்தனாக வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்குங்கிறார். இது மாதிரி மகாசிவராத்திரி புண்ணிய காலத்தில் வருஷத்தில் ஒரு நாள் 16 மணி நேரம் அந்த வாசல் துறக்கப்படும். அப்போ இது வழியாக வரவாளுக்கு 16 செல்வங்களோட வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வருடத்தில் 3-4 நாட்கள் மட்டும் அது துறக்கப்படும். அதாவது 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு 1.5 மணி நேரமும், மாசி மகம்னு சொல்லக்கூடியது 12 மணி நேரம் வருடத்தில் ஒரு நாள். அது மாதிரி சிவராத்திரிங்கிறது 16 மணி நேரம் ஆமாம். அது மாதிரி வருடத்தில் 2 நாளும், மாதத்தில் 2 நாள், வருஷத்துலேயும் 2 நாள் தான். ஆமாம். இந்த வாசலுக்கு அஞ்ஞாபமாக பற்றத்தினால இந்த நந்திக்கு ஒரு காது தான் இருக்கும். ஒரு காதை இழந்திருப்பார். இந்த சூரிய மண்டல நுழைவாயிலுக்காண்டே தன் காதை இழந்தார். ஒரு காது தான் இருக்கும். அது மாதிரி இந்த கோயிலில் எல்லா அஞ்ஞாபமும் இருக்கும். அது இல்லை, பின்னம் இல்லை. இது ஒரு காதை வந்து மகரந்த மகரிஷிக்கு இந்த சுவாமி அஞ்ஞாபப்படுத்தும் பொழுது தன் காதை சிவன் அறுத்ததா ஐதீகம். என்ன இது அந்த காலத்துலேருந்தே இருக்கிறதாக்கும். ஆமாம் ஆமாம். இது பார்த்தேன்னா இந்த மாதிரி இந்த நவக்கிரகம் சூரியனை குரு பார்ப்பார். சனி இருக்க வேண்டியதில் ராகு இருக்கும், ராகு இருக்க வேண்டியதில் சனி இருக்கும். நவக்கிரகமே மாறி இருக்கும். சூரியனை 365 நாளும் குரு பார்ப்பார். குரு எந்த கிரகத்தை பார்க்குறதா இருந்தாலும் உச்ச நிலைன்னு சொல்லுவாள். இதை பாருங்கள், குரு பார்வை எங்கே பார்க்குறது பாருங்கள், சூரியனை. சூரியன் 365 நாளும் சிவனை அஞ்ஞாபப்படுத்துறதா ஐதீகம். இங்கே சூரியனை குரு பார்ப்பார். பொதுவாக எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் சனி எங்கே இருக்கும்? ஈசானத்தில் இருக்கும். ஈசானத்தில் யார் இருக்கார் பாருங்க? ராகு இருக்கார். ராகு மாறி இருக்கும். நவகிரகத்தை மாற்றி அமைச்சிருக்குங்கிறது ஆகம விதிப்படி உள்ள பூஜை. ஆரம்பத்துலேருந்து இந்த கோயிலுடைய அமைப்பு எல்லாமே சூரியனை பார்க்குற மாதிரி தான் அமைப்பு இருக்கும், எல்லா கிரகமும். இதில் என்ன விசித்திரம்னு கேட்டீங்கன்னாக்கா, நிருதியில் வந்து ராகு தான் இருப்பார் இங்கே. ஆனால் அந்த நிருதியில் யார் இருக்கார் பாருங்க? அவர் இருக்க வேண்டிய இடத்துல சனி இருப்பார். அதனால தான் இங்கே யோகத்துக்கு அதிபதி. சனி யார்? உச்சநிலை உள்ளவர். அது மாதிரி ராகுவும் யோகத்துக்கு அதிபதி இங்கே. அதனால் யோகத்தை கொடுக்க ஸ்தானத்தை சனி எடுத்துக்கிறார். ஈசானத்தில் அஞ்ஞாபமாக இருக்கக்கூடிய யோக பலனையும் ராகு கொடுக்குறார். நவக்கிரகமே மாறி இருக்கும் இங்கே. இதே மாதிரி வேற கோயிலில் எங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது திருநாகேஸ்வரத்தில் இருக்கும். அடுத்தது திருநீலக்குடின்னு சொல்லுவா. இந்த கோயிலில் இருக்கும் அந்த மாதிரி அமைப்பில். இதெல்லாம் ஆகம விதிப்படி கட்டப்பட்டது. அதாவது புராணங்கள் ஆகம ஆச்சாரப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஆகமத்துக்கு. அது இன்னொன்று, இந்த கோயில் ஆகமத்துக்கு புறம்பாகவும் இருக்கும். சுவாமிக்கு முன்னாடியும் நந்தி இருக்கும், பின்னாடி நந்தி இருக்கும். பின்னாடியும் நந்தி தான் இருக்கும். அதே வந்து லிங்கோத்பவர் இருக்கிற இடத்துல விநாயகர் இருப்பார். பின்னாடியே பார்த்தேன்னா எந்த கோயிலும் விநாயகர் தான் இருப்பார், பார்க்கலாம் நீங்கள். அது மாதிரி சண்டிகேஸ்வரர் பார்த்தேன்னா இங்கே தெற்க பார்க்கும், இன்னொரு சண்டிகேஸ்வரர் கிழக்க பார்க்கும். எல்லாமே 2 கிரகமாகவும் விசித்திரமாகவும் இருக்கும். அடுத்தது பைரவர். எந்த கோயிலில் பார்த்தாலும் மேற்கு பார்க்க பார்க்குறாரு இல்லையா? இங்கே பார்த்தேன்னா மேற்க பார்ப்பார். ஒரு வாகனம் பார்த்தீங்கன்னா வடக்க பார்த்துருக்கும், இன்னொரு வாகனம் தெற்க பார்த்துருக்கும். ஏன்னா சனியை சம்காரம் பண்ணதுனால யமனா மாறுறதா ஐதீக சொல்கிறான். அதனால் சனி உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சனி இருப்பார், அங்கே ஒரு சனி இருப்பார். சொல்ல போனால் சாதாரண கோயில் மாதிரி இருக்கும். ஆமாம், எடுத்து சொன்னால் தான் தெரியும். இப்போ வித்தியாசங்கள் இருக்கிறது இந்த கோயிலை பற்றி தெரியும். இந்த கோயில் கட்டப்பட்டது ஒரு சொட்டு ஜலம் கிடையாது, மணல் கிடையாது, கருங்கல் கிடையாது, கட்டியிருக்கார்.
அதனால தான் விசித்திரம். ஜலத்தை தொடப்படாதான், மணலை தொடப்படாதான், கருங்கல்ல தொடப்படாதான், அப்படியே கட்டியிருக்கிற ஆளு. அதனால அம்பாள்கிட்ட அந்த நந்தன மகாராஜா தவம் இருக்கிறாராம், எப்படி கோயில் கட்டுறதுன்னு. நந்தன மகாராஜரால் கட்டப்பட்டது. அந்த தவம் இருக்கும்பொழுது அந்த நந்தன மகாராஜாவுக்கு அம்பாள் ஞாபகப்படுத்துறா. அந்த தவம் இருந்ததுனால அம்பாள் அனுகிரகம் பண்ணும்பொழுது மண்ணை நெருப்புல சுடுன்னு சொல்றா. முதல்ல செங்கல் உருவாக்கின ஊர் இதுதான். ஆமாம், செங்கலை நெருப்பால் சுட்டு அதை செங்கல்லாக உருவாக்கி அதை வச்சு தேன், சுண்ணாம்பு, 36 வகையான திரவியங்களை கொண்டு கட்டப்பட்டது. இப்போ இந்த கட்டுமானம் அப்பையிலேருந்தே அப்படியே தான் இருக்குது, மாறலாம் இல்லை. இப்போ இந்த நுழைவாயிலும் எல்லாமே அப்பையிலேருந்து அப்படியே தான் இருக்குது. அது வந்து நம்ம எதுவுமே அதை மாற்றிலாம் அமைக்கலை. ஆமாம், அது நந்தன மகாராஜா இப்படி தான் இருக்குது. அந்த கட்டு அமைப்பும் அப்படி பார்த்தாலே தேனும் சுண்ணாம்பும் 36 வகையான திரவியங்கள் செங்கலை கொண்டு அமைக்கப்பட்ட அமைப்பில் தான் எல்லாமே இருக்கும். இந்த கோயிலில் விசித்திரம் என்னென்னா எல்லா கோயிலையும் முகங்கள் மாறி இருக்கும். இங்கே சர்ப்பத்துக்கு பிரதானங்கிறதுனால எல்லாமே சர்ப்பமாக இருக்கும், பாம்பாகவே இருக்கும். கோயிலை சுற்றி சுற்றி பார்த்தேன்னா பாம்பாக தான் இருக்கும். இந்த கோயிலுடைய விசித்திரம் என்னன்னு கேட்டேன்னா இந்த மரம், இது ஆண் மரம்னு சொல்லுவா. இதில் முள் அவ்வளவு இருக்கும். வில்வ மரம், வில்வ மரத்துலேயே ஆண் மரம். ஆமாம், இதில் பெண் மரம். எப்படி சொல்கிறீங்க? ரெண்டுலேயும் காய் கரெக்டாக? இதில் முள் இருக்காது. முள் இருக்கா? கிட்ட போய் பார்த்தேன். பெண் மரம், முள் இருக்கிறதுனால ஆண் மரம். ஆமாம், அந்த காலத்துலேருந்து இதில் என்னென்னா இந்த மரம் யாரும் வைக்க மாட்டா. ஒரு தலைமுறை ஆச்சுன்னா அதுவாகவே உருவாக்கும். அந்த அங்கே பார்த்தேன்னா அது போய் அதுக்கப்புறம் இது ஒன்று போயிடுச்சுன்னா அடுத்து அதுவாகவே உருவாகிடும் போச்சு. இது வரைக்கும் இந்த மரத்தை யாரும் வச்சதா சொல்லப்படலை. அதுவாகவே உருவாகினா அங்கே உருவாக்குற மரம் எல்லாமே பெண் மரமாக தான் இருக்கும். இந்த பக்கத்தில் பார்த்தேன்னாக்கா இதெல்லாம் முள் உள்ள ஆண் மரமாக தான் இருக்கும். இது மாதிரி இந்த குளமானது திரிநேத்திர புஷ்கரணின்னு பேர். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் தீர்த்தம் கொடுக்குற ஒரே ஆலயம் அதுதான். சரி, அப்படி இருக்கல ஏன் அப்படி இருக்கு குளம்? அது திருப்பணி பண்ணும் சுவாமியினுடைய அனுகிரகம். சிதைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதை திருப்பணிக்கு பாக்கியம் பண்ணுறவா கிடைச்சாதான் அதை ஆரம்பிக்கலாம். அந்த குளத்தை வந்து ஆமாம், திருப்பணி பண்ணணும். அது சுவாமி நினைக்கணும். இந்த கோயில் இந்த ஆமாம், இந்த இந்து அனைத்தில் சேர்ந்தது. இந்த உற்சவம் நடந்தே கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பிரம்மோற்சவம் இல்லை, முன்னாடி பிரம்மோற்சவம் அங்கே வசந்த மண்டபம் கட்டி ரெடி பண்ணுவான். அப்போல்லாம் கொட்டால தானே கட்டுவா. அதாவது எப்படின்னா இப்போ தானே வசந்த மண்டபங்கள்லாம். அப்போ வசந்த மண்டபம் வந்து மாட்டு கொட்டா மாதிரி கொட்டாயை பிரம்மாண்டமாக போட்டு அதில் தான் தீர்த்தவாரி உற்சவம். பஞ்சநதி க்ஷேத்திரம்னே இது பேர். இந்த பஞ்சநதி க்ஷேத்திரத்தில் 5 கோயில் உண்டு. பஞ்சநதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பஞ்சவிதமான அஞ்ஞாபங்கள் தீர்த்தங்கள் கொடுக்கறதுன்னு பேர். பஞ்சநதினாலே தீர்த்தம் தானே. அதில் பார்த்தீங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர், அடுத்தது திருபோணம் கம்புகரேஸ்வரர், திருடமுதுரு மகாலிங்கேஸ்வரர், திருநாகேஸ்வரம் நாகநாதேஸ்வரர், இந்த தேப்பெருமானல்லூர் தேவராஜபுரம் விஸ்வநாதேஸ்வரர். 5 க்ஷேத்திரமும் பஞ்சநதி க்ஷேத்திரம்னு பேர். இந்த 5 க்ஷேத்திரத்தில் இந்த 5 சுவாமிகள்லாம் அந்த காலத்தில் இங்கே வந்து தீர்த்தம் கொடுக்குற இடம் தான் அது, அந்த குளம். ஆமாம், இங்கேருந்து ஆதி கும்பேஸ்வரர் தீர்த்தத்துக்கு இங்கே வந்துருவாராம். அடுத்தது கம்புகரேஸ்வரர், திருடமுதுரு 5 சுவாமி இங்கே வந்து இங்கே தீர்த்தத்தை கொடுத்துட்டு தினேஸ்வர புற்கண்ணி கொடுத்துட்டு நேராக அங்கேருந்து இந்த சுவாமி புறப்பட்டு அடுத்தது கம்புகரேஸ்வரர் தீர்த்தம், மகாலிங்க சுவாமி தீர்த்தம் முடிஞ்சு நாகநாத சுவாமி கோயில் தீர்த்தத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இங்கே குளம் இருக்கும். சப்த நதின்னு பேர். இங்கே சப்த மாதா தீர்த்தம்னு பேர். 7 அதுதான் இங்கே பெரிய குளம் ஒன்று இருக்கும். அந்த குளக்கரையில் வரசித்தி விநாயகர்னு இருக்கும். அந்த சன்னதிக்கு நேராக மூட கட்டிடுவாளாம். அதில் தான் அங்கே வச்சுட்டு தீர்த்தம் கொடுத்துட்டு இங்கேருந்து இப்படியே கும்போணம் போயிடுவா. கும்போணம் போய் மக தீர்த்தத்தை கொடுத்துட்டு ஒரு சுவாமி தனித்தனியாக ஊருக்கு வந்துடுவா. இதெல்லாம் நடந்து உற்சவங்கள்லாம் 400 வருஷத்துக்கு முன்னாடி மேலே அந்த உற்சவம் அந்த மாதிரி பிரம்மாண்டமான உற்சவங்கள் நடந்து. அதுக்கப்புறம்லாம் இது வரைக்கும் அதுக்கான தலைமுறையெல்லாம் இது இல்லை. இந்த விதிகள்லாம் தாத்தா முறையிலேருந்து சொல்லப்பட்ட இந்த மாதிரி பஞ்சநதி க்ஷேத்திரம் வந்து யார் கேட்டாலும் சொல்லணும். ஆமாம், செவி வழியாக சொல்கிறது பஞ்சநதி க்ஷேத்திரம்னே பேர். இந்த மாதிரி தான் இங்கெல்லாம் தீர்த்தம் கொடுத்தா அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லுவாள். அதை மாதிரி தான் ஐதீகம். ஆனால் அந்த மாதிரிலாம் இப்போ தீர்த்தம் கொடுக்கறது பாட்டியே 400 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் அதெல்லாம் அது சுவாமியினுடைய கிருபை. அது இப்போ வேறு என்ன சிறப்பு இருக்குங்க? இங்கே சிறப்பு என்னன்னு கேட்டேன்னாக்கா இந்த சுவாமிக்கு வந்து கட்டப்பட்டது அகத்தியர் தரிசனம் பண்ணணும்னு வரார். அகத்தியர் இங்கே வரார் தரிசனம் பண்ணுறது. அப்போ உள்ள விட மாட்டேன்னு தடுத்தாட்கொள்கிறார் மகரந்த மிரட்டி. அப்போ அகத்தியருக்கும் இவருக்கும் சண்டை வரும்பொழுது சாபம் கொடுக்குறார் அகத்தியர். அவரை போய் இவர் தடுத்தாட்கொள்ள முடியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாரு கேட்டேன்னா சிவனை சுற்றி லட்சக்கணக்கான மகரந்த பூக்களாக மாறி பூத்துடுறார். லட்சக்கணக்காக பூத்த உடனே இவர் அகத்தியர் புஷ்பத்தை விளக்குறார். 6 மாத காலங்களாகி பூவை விளக்க முடியல. அப்போ தான் சந்தேகம் ஏற்பட்டு ஞான திருஷ்டியில் பார்க்குறார். ஞான திருஷ்டியில் பார்க்கும் பொழுது மகரந்த மிரட்டி தெரிகிறார். மகரந்த மிரட்டினார் காட்சி கொடுத்தார். ஏன்பா இந்த சுவாமியை பார்க்க விடாமல் இப்படி தடுத்தாட்கொள்கிறான்னு கேட்குறார். இவரை பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்கோ, என் வேலையை நான் பார்க்குறேன்றார். சரி, நான் பார்க்கல, சந்தோஷம், உன் கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஏன் பார்க்கப்படாதுங்கிற கருத்தை சொல்லுங்கிறார். அதை பற்றி சொல்லுங்கிற அவசியம் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னார். அப்போ இவரை நான் பார்க்காம போகிற மாதிரி நானும் இல்லைங்கிறார். அகத்தியர் 2 பேருக்கும் வாய் வார்த்தை முத்துறது. உடனே கோபம் வந்துடுது. அகத்தியர் சாபம் கொடுக்குறார். பூ போன்ற இருக்கக்கூடிய உன்முகமானது யாழி முகமாக போவக்கடவாயின். யாழி முகத்தோடு எந்திரிக்கிறார், அஞ்ஞாபப்படுத்துகிறார். இது என்னுடைய வேலை கிடையாது, பரமேஸ்வரன் சொன்னது உத்தரவு.
யாரை விடணும் யாரை விடப்படாதுங்கிற அஞ்ஞாபத்தை எனக்கு சொன்னார். அந்த மாதிரி விதிமுறையில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். யார் யாருக்கு பிறவானிலை இல்லைன்னு தெரிஞ்சால் விடணுமோ அந்த அஞ்ஞாபத்தை தான் படுத்துறேங்கிறார். அவர் சொல்லி கடைசியாக முடிக்கும் போது நமக்கே புரிப்பாக இருக்குது. அதாவது அடுத்த ஜென்மன்னு ஒன்று இல்லாதவங்கன்னு இருந்தால் தான் இந்த நுழைவாயில் வழியாக போக முடியுங்கிறத சொல்கிறார். அப்போ அகத்தியருக்கு அடுத்த ஜென்மம் இருக்குது. ஏதோ சாதிக்கக்கூடிய சாதனைகள் அவளால் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அகத்தியர் வந்து அஞ்ஞாப பிறவி இல்லை, அவரால் தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவருக்கு அந்த பாக்கியை முடிக்கணும். அதுக்குள்ளே இதுக்குள்ளே வந்துட்டாருன்னா இந்த பூமியினுடைய அஞ்ஞாபத்தை முடிச்சிடணும். இந்த பூலோக பிறவிங்கிறது இந்த வாயில் வழியாக வந்துட்டால் யாருக்குமே இனிமே கிடையாது. நினைச்சாலும் வர முடியாத வாசல் அதுதான். அப்போ தான் இதை தடுத்தாட்கொள்ளும் பொழுது சண்டை வருது. இப்போ இந்த வாசல் வந்து இப்போ சாதாரணமாக இருக்கு இல்லைங்களா? இப்போ இதில் யாரும் வர முடியல, இந்த கோயிலுக்கு என்னால் வர முடியல சாமின்னு சொல்லி யாரும் கேள்வி நிறையா பேர் சொல்லுவா. இப்போ சொல்ல ஏன்னா காரணம் 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு 1.5 மணி நேரம் தானே திறக்கிறா. 15 நாள் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா மகத்துக்கு வரணும் அப்படின்னா வருஷத்தில் ஒரு நாள் வரணும். 12 மணி நேரம் தான். வருஷத்தில் ஒரே நாள் மாசி மகத்தன்னைக்கு 12 மணி நேரம். அதே வருஷத்தில் ஒரு நாள் சிவராத்திரி வருது இல்லையா, அப்போ 16 மணி நேரம். அப்போ நம்ம நினைத்த நேரத்துக்கு வர முடியாது. அவங்களுக்கு வந்து அங்கே வரக்கூடிய இது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற கூட்டத்தை பார்த்து கிளம்பிடுவா. இதெல்லாம் நிற்க முடியாது, மழைநாளை மாற்றிடுவா. ஏன்னா மகத்தன்னைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணமாக வர முடியாது. மகத்தன்னைக்கு இந்த சிவனை பார்த்தா ஜெகத்தை ஆளலாம். கேட்டெல்லாம் வந்து மக்கள் சேஃப்டிக்காண்டி தான், உள்ளே வரத்துக்காண்டி சேஃப்டி. ஏன்னா டக்குன்னு உள்ளே நுழையிறா பிரச்சனை வருதுங்கிறதாண்டி சேஃப்டி கேட்டுது. இந்த முகமானது விநாசனமான மனிதன் அர்ச்சிக்காத, இடிகள் பயன்படுத்தாத, பிரம்மாவோ பிள்ளையாரோ சுப்பிரமணியரோ சிவனை நோக்கி அர்ச்சிக்காத வாடாத மலரை கொண்டு பூஜை பண்ணுங்கிறார். இப்போ வாடாத மலருக்கு எங்கே போவார்? அதனால தான் அகத்தியர்கிட்ட வினவரார், எனக்கு வழிகாட்டப்படாதான்னு. எந்த சுவாமியை தடுத்தாட்கொண்டியோ அந்த சிவனை பூஜை பண்ணி வழிபட கொண்டார். உடனே என்ன பண்ணுறாருனாக்கா அகத்தியர் அப்படியே நமஸ்காரம் பண்ணுறார். இது சுவாமியுடைய சித்தம், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அகத்தியர் வந்து கோபப்பட்டு கும்பேஸ்வரன் கோயிலுக்குள்ளே போயிட்டார். இங்கே இந்த நுழைவாயிலுக்குள்ளே போக முடியாமல் கும்பேஸ்வரன் கோயிலுக்குள்ளே போனால் இன்னும் அந்த கும்பேஸ்வரன் சன்னதிக்குள்ளே போனவர் இன்னும் வரல. அப்படியே சரீரத்தோடு உள்ளே போயிட்டார் அகத்தியர். ஆதி கும்பேஸ்வரர் சன்னதிக்குள்ளே போனவர் தான். ஐதீக கதையே உண்டு அதெல்லாம். அதை மாதிரி உள்ளே போனவர் வரலை. அப்போ என்ன பண்ணுறாருன்னா சுவாமி அவருடைய பெருமையை வெளிப்படுத்துறதும் மகரந்த மகரிடைய பெருமையை வெளியில் படுத்துறதும் தான் இந்த ஆலயம். வந்த மகரந்த மகரியை சிவனை பூஜை பண்ணிட்டார். இன்றைக்கி ஒரு மலரை கொண்டு அர்ச்சனை கொண்டு வரான், அந்த மலர் வாடி போயிடுமா. இப்படி 44 வருஷம் ஆச்சு. அப்போ எவ்வளவு மலரை கொண்டு பூஜை பண்ணியிருக்கணும் பாருங்க. இப்போ இன்றைக்கி யதார்த்தமாக சொல்லணும்னா வில்வத்தை எடுத்து பூஜை பண்ணார்னா இனிமேல் வில்வம் தொட மாட்டார். அப்புறம் மனோரஞ்சி தம்மக்கிலம் பூஷன்பக விருட்சம் என்னென்ன புஷ்பம் இருக்கோ பூஜை பண்ணார். சாநித்தியம் கிடைக்கல, சாபமும் போகலை. அப்போ தான் அம்பாள்கிட்ட போய் அடறார். அம்மா தாயே பூஜை பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது, எனக்கு மனசு இருக்குது, ஆனால் என் சரீரம் ஒத்து வரலை. என்னால் மூச்சு விட முடியல, நடக்க முடியல, என் சரீரத்தை என்னால் தூக்க முடியல. முடிஞ்சால் சாபத்தை போக்குங்கோ இல்லை உயிரை எடுத்துருங்கோ அப்படிங்கிறார். அப்போ தான் அம்பாள் உருவாக்கினதான் அந்த பாம்பு ஞான தீர்த்தம்னு பேர். அந்த ஞான தீர்த்தம் எப்போலேருந்து இருக்கு? அந்த ஞான தீர்த்தம் அம்பாள் உருவாக்கப்பட்டது நந்தன மகாராஜா அந்த காலத்துலேருந்தே. தீர்த்தம் யமபாகத்தில் தான் இருக்கு. ஆமாம் தீர்த்தம். ஆமாம் என்னன்னு கேட்டேன்னா அதில் நடு ஜலம் வேகமாக வெளில வரும், பாக்கி 4 ஜலம் உள்ளே போகும். இதான் அந்த ஞான தீர்த்தம் ரெடி பண்ணது. இந்த ஞான தீர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நடு ஜலம் வேகமாக வரும், பாக்கி 4 ஜலமும் உள்ளே தான் போகும். இந்த ஞான தீர்த்தம் மகரந்த மகரிஷி காட்டி உருவாக்கும். இந்த தீர்த்தமானது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எந்த ஊர்லேயும் தீர்த்தம் பார்த்தீங்கன்னா யமபாகத்தில் இருக்காது. இது யமபாகத்தில் இருக்கும் அம்பாளுக்கு. எல்லா கோயிலையும் ஜலக்கேணிங்கிறது அக்னி பாகத்தில் இருக்கும். அக்னி சுவாமிக்கு சமைக்கிறதுக்காண்டி ஜலம் அதில் தான் எடுப்பா. சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காண்டி ஈசானத்தில் எடுப்பா. அதனால ஈசானத்தில் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்தா தான் தீர்த்தக்கேணி யமபாகத்துக்கே வரும். இன்றைக்கும் அந்த காலத்துலேயும் இந்த ஞான தீர்த்தம் தான் அபிஷேகம் சுவாமிக்கு. இன்றைக்கி இந்த இதிலிருந்து வர்றது. ஆமாம் இந்த ஜலம் தான். இந்த ஜலத்தில் தான் அம்பாள் ஸ்நானம் பண்ண சொல்கிறா. ஸ்நானம் பண்ணி 3 பிரதட்சணம் பண்ணி சிவன்கிட்ட போங்கிறா. அதை மாதிரியே போகிறார். போகும்போது தன் கால் தடுமாறி தன் கைப்பட்டு கண்டத்தில் இருக்கக்கூடிய ருத்ராட்சம் மருந்து சுவாமி மேலே விடுறது. தக்கன்னு ஜொலிக்கிறார். டக்குன்னு ஞானத்தில் தோணுது, அப்போ ருத்ராட்சத்தை கொண்டு பண்ணிப்போமே அப்படின்ட்டு அம்பாள்கிட்ட போய் அனுமதி கேட்டாராம். அம்பாள் பண்ணிக்கோன்றா. அதனால தான் ஒரு முகத்திலேருந்து 14 நோக்கி அர்ச்சனை பண்ணிட்டார். அதனால் இன்றைக்கி இந்த க்ஷேத்திரத்தில் ருத்ராட்சம் தான் அர்ச்சனை. ருத்ராட்ச அர்ச்சனையை பண்ணுறார். பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட என்ன ஞாபகப்படுத்துறாருனாக்கா, யாருமே பண்ணாத பொருளை கொண்டு நான் பூஜை பண்ணியிருக்கேன். பிறவின்னு ஒன்றும் இல்லைனா தான் பக்தனை விட்றேன். இந்த பிறவியில் இன்னல் இருக்குது, சங்கடம் இருக்குது, வியாதி இருக்குது, தேடல் இருக்குது, 4 விநாசனம் பண்ணினார். அப்படியே ஆட்டுன்னு காட்சி கொடுத்தாராம். அது மாதிரி இங்கே ருத்ராட்சங்கிறது பிரசாதமாக கொடுப்பா. இப்போ இங்கே வந்து இப்போ வராங்கல்ல. ஆமாம். இப்போ இந்த தண்ணி அவங்க மேலே ஆமாம் ஞான தீர்த்தம்னு பேர். 21 தலைமுறை சாபம் போகும் அதில். ஆமாம் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ண. ஆனால் பிரதோஷத்தன்னைக்கு ஒரு நாள் தான் அதில் ஸ்நானம் பண்ணலாம். டெய்லி ஸ்நானம் பண்ண முடியாது. கிடையாது. பிரதோஷத்தன்னைக்கு ஒரு நாள் தான். காலம்பரை 8லேருந்து காலம்பரை 8:30லேருந்து மத்தியானம் 11 மணி வரை ஸ்நானம். சரி, 11 மணிக்கு அப்புறம் அதில் பண்ண முடியாது. ஆமாம் காலம்பரை 8:30லேருந்து 11 தான். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ண முடியாது. இந்த தீர்த்தம் ஞான தீர்த்தம்னு பேர். இதான் நடு வழியாக ஜலம் கொட்டும் வாய்.
இதான் அந்த நடு ஜலமானது வெளியில் வரும், பாக்கி நாளும் ஒரு சொட்டு கூட. ஆமாம், இதை ஸ்நானம் பண்ணுறது பக்தன். அதான் ஒன்று மட்டும் நடுவாயில் இருக்கிறது மட்டும் வெளியே வரும், பாக்கியெல்லாம் உள்ளே போகும். இதில் என்னென்னா இந்த நாடு ஜலமும் ஒரு சொட்டு கூட வெளில வராது. அதுதான் அமைப்பு. ஒரு சொட்டு கூட வெள்ள நடு ஜலம் ஒண்டி வேகமாக வெளில வரும், ஸ்நான ஜலம். இதுதான் உள்ளே சாப்பிட்ற ஜலம். அது நாளும் இதில் தான் பிரதோஷத்தன்னைக்கு ஸ்நானம் பண்ணுவாள். ஸ்நானம் பண்ணிவிட்டு 21 பிரதட்சணம் பண்ணுறது இங்கே. பிரதோஷத்துக்கு 2 முறை மட்டும் இது ஸ்நானம் பண்ணலாம் காலையில். ஆமாம், காலம்பரை 8:30லேருந்து 11 மணி தான். அதுக்கப்புறம் ஸ்நானம் பண்ண முடியாது. இதை நீங்கள் பராமரிச்சுட்டு வரீங்களா? இல்லை, இது அப்போலேருந்து அந்த காலத்தில் இதில் பெரிய தொட்டி இருக்குங்கய்யா. இதில் வாக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் வீணாக போயிடுத்து. இதுதான் அது. இதில் எப்படின்னு கேட்டேன்னா, உங்கள் காலத்தில் யாராவது ஸ்நானம் பண்ணுறான்னாக்கா அந்த மிஷினில் இப்படி நடக்கணும். வேகமாக நடந்தால் மிஷின் பம்பாகி வெளில தள்ளும். அது இப்போ அப்படி இருந்தது, அது வீணாக போயிடுது. அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு போய் ஒரு டியூபை உள்ளே விட்டோம். இதில் என்னன்னு கேட்டேன்னா, இதில் என்ன தான் ஃபோர்ஸை நம்ம வச்சாலும் ஜலம் நாளும் ஒன்றில் ஒண்டி தான் ஃப்ரெஷ்ஷாக வரும். பாக்கி நாளும் உள்ளே போகிற மாதிரி அமைப்பு வச்சுருக்காரு. இதுதான் இதில் விசித்திரமே. நீங்கள் என்ன எவ்வளோ கொண்டு போய் ஜலத்தை அஞ்ஞாபப்படுத்தினாலும் ஒன்று ஒண்டி தான் வெளில வரும், பாக்கி நாளும் உள்ளே தான் போகும். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி. அந்த மிஷின் வந்து வீணாக போயிடுது, அப்படியே போயிடுது. இந்த மிஷின் இல்லை, மிஷின் இல்லை. இப்போ வீணாக போய் சர்க்குலேஷன் பண்ணுற மிஷின் போயிடுச்சு. அதனால் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு சாதாரணமாக வச்சுருக்கோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து மோட்டர் போட்டால் வர்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அப்போ வந்து நம்ம நடக்க அதில் வந்து ஏதோ பம்ப் ஆகி வருமா அந்த தண்ணி, அந்த தீர்த்தமானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போட்டால் வருது, மாதத்தில் 2 முறை மட்டும். ஐயா, இது என்னது? இதுதான் பாம்பு பூஜை பண்ணது வில்வத்தால். வில்வம் பறிக்கிறது, வாயில் கப்பின்னு போகிறது, சுவாமி மேலே போய் சாத்துறது. இதெல்லாம் எப்படி படம் எடுக்கிறீங்க? இது வந்து அந்த காலத்துலேருந்து வாயில் இருக்கிறது. நாங்கள் படம் எடுக்கலை, எதர்ச்சியாக வந்தவர் எடுத்த வீடியோ அது. பாருங்க, வில்வத்தில் எந்த வில்வம் மரம் இது இங்கே வெளியில் இருக்குது. அதான் அந்த வில்வ மரம், ஆண் மரம்னு சொன்னல. மரத்தில் ஆண் மரம், அதான் அந்த மரம். பாருங்க, வில்வத்தை எடுத்துட்டு அந்த கோமுக வழியாக உள்ளே போயிட்டு அப்படியே இன்ச்சாக எடுத்துருக்குறேன். இன்ச்சாக எடுத்து இங்கே பாருங்கள். ஏன்னா அன்றைக்கி 3 மணி நேரம் நடத்தினது பூஜை. பறிக்கிறது போடுறது. ஆமாம். இப்போ இது எப்போல்லாம் நடக்கும்? இது வந்து ஒரு சூரிய கிரகணம் வருது இல்லையா, 108 வருஷத்துக்கு வரக்கூடிய கங்கண சூரிய கிரகணம்னு சொல்லுவாள். 108 வருஷமாக சொல்லின்னு வருவா புராணத்தை. அதை எங்கள் காலத்தில் இதை பார்த்தோம், எங்கள் தாத்தா காலத்தில். ஆமாம், எல்லாரும் பார்த்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்து இதுலேயே இருக்கும் அந்த எந்த ஆண்டு நடந்ததுன்னு. இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போவும் இந்த நாகம் இருக்கா? இந்த நாகம், அதாவது பூஜை பண்ணுற நாகம் அத்தனையும் பிறவா நிலை பூர்த்தியாகுது. பவர் இருந்தால் தான் பூஜை பண்ண முடியும். பூஜை அதாவது வில்வம் இல்லாத நாகம் அங்கே ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சுவாமி மேலே வந்து அஞ்ஞாபப்படுத்துறது. இதுதான் வந்து ருத்ராஜ கவச்சம்னு பேர். இதுதான் வந்து கவச்சத்தில் உரிச்சது. ஆண் நாகம் பெண் நாகம்னு சொன்னா இல்லையா, அதுதான் இது. இதுதான் வந்து ஆண் நாகம் பெண் நாகங்கிறது இந்த கவச்சத்தை பாதுகாக்குமா அந்த காலத்துலேருந்து சொல்கிறது. இதுதான், இது நம்மளால் கண்டுபிடிக்கிறது. ஏதோ ஸ்கின்னு இருக்குது, அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். இது மேலே இருந்தது. ஆமாம், அந்த ஃபோட்டோஸே இங்கே இருக்கும். இதுதான் மகரந்த மகரிட்டி ஏற்பாடு பண்ணது, ருத்ராஜ கவச்சம்னு பேர். இவர் தான் மகரந்த மகரிட்டி, ருத்ராஜத்துக்கு அர்ச்சனை. ஆமாம், அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை தான் வருஷத்தில் ஒரு நாள் மூலஸ்தானத்தில் சாத்துவா மகரந்த மகரிட்டி. இதை எடுத்துகிட்டு போய் சாத்தி தான் ருத்ராஜ கவச்சம் சாத்துவா. அதுக்கு மேலே இந்த கவச்சம் சாத்தி அதுக்கு மேலே லட்சக்கணக்கில் ருத்ராஜ வேறு எங்கேயுமே கிடையாது. அதுதான் இங்கே விசித்திரம். இவர் தான் அர்ச்சனை பண்ண மகான். வாடாத மலரை கொண்டு பூஜை பண்ணினார், ருத்ராட்சத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணார். இதில் தான் இந்த ட்ரிப்பு இல்லை போன ட்ரிப்பு சாத்தினதாக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முயற்சியில் சாத்தினது தான் இது. 4,16,00,000 ருத்ராட்சம் போன 2-3 மாதத்துக்கு முன்னாடி. எங்கே பார்த்தாலும் சாத்தினதாக்கும். கிட்டத்தட்ட 4,16,00,000 இந்த மகத்துக்கு. இதெல்லாம் அதில் தான் ஃபிட் பண்ணதை பாருங்க, ஸ்க்ரூ போட்டிருக்கேனா. இது எல்லாமே ருத்ராட்சம். இது இங்கே பார்த்தாலும் ருத்ராட்சம், அப்படியே ஃபுல்லாக ருத்ராட்சமாக ரெடி பண்ணதாகும். இந்த வருடத்தில் ஒரு நாள், அதாவது இது கோக்கிறதுக்கே எங்களுக்கு 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் கழித்து தான் அதை பூர்த்தி பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணோம். ஏன்னா இங்கே ஸ்லோகமே ஏக ருத்ராட்ச சிவசிரசம் வந்தே நிகிரகேன வரப்பிரதா சகசிர ஜலதார துருணம் வந்தே சந்தோஷனே நிகிரகான்னு ஸ்லோகம் சொன்னாராம். அதாவது ஒரே ஒரு ருத்ராட்சத்தை இவர் தலையில் வச்சா 1000 கிலோ ஐஸ் கட்டி வச்ச மாதிரி குதிப்பாராம். 1 சாத்தினா, அப்போ 108 சாத்தினா, அப்போ லட்சம் சாத்தினா, கோடி சாத்தினா எப்படி இருப்பார்? சரியான ஆனந்தமாக இருப்பார். அதை தான் இப்போ சாத்தினதாகும். ரொம்ப ஒரு வருஷமாக முயற்சி பண்ணி கோயிலே ருத்ராட்சமாக ரெடி பண்ணணுன்னு 4,16,00,000. ஆமாம், இப்போ தான் 3 மாதம் தான் இருந்தேன். 2/3/2026. இப்போ மாசி முடிஞ்சு பங்குனி போய் சித்திரை போய்
வந்திருக்கு இல்லையா, அதான் இப்போ தான் சாத்தினதாகும். இதான் சுவாமி சுயம்பு மூர்த்தி மகரந்த மிரட்டி அஞ்ஞாபப்படுத்தி. ஆமாம், எல்லாம் அதாவது சுவாமியே அந்த காலத்துலேருந்தே அஞ்ஞாபமாக இருக்குது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா 12 விதமாக மாறுறது. மகாமகம் வருது இல்லையா, அப்போ அந்த தீர்த்தம் கொடுக்குறப்ப 12 ஜோதிர்லிங்கம் தான் இங்கே வந்து தஞ்சம் அடைஞ்சு போகிறதா ஐதீகம். அந்த ஐதீகம் சாஸ்திரங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி அந்த 12 நாளும் மாசி மக தீர்த்தத்தப்ப அந்த 12 ஜோதிர்லிங்க சுவாமி இங்கே தான் வந்துருவாளாம். அதனால தான் இங்கேருந்து வந்து பஞ்சநதி க்ஷேத்திரத்துலேருந்து ஆதி கும்பேஸ்வரர் முதல் கம்புகரேஸ்வரர் வரை, திருடமுதிர் மகாலிங்கேஸ்வரர் முதல் திருநாகேஸ்வரர் நாகன 4 மூர்த்தியும் வந்து இவரோட சேர்த்து 5 மூர்த்தியும் சேர்த்து 12 மூர்த்தியாக இங்கேருந்து ஐச்சின்னு போகிறதா ஐதீகம். இங்கே இந்த 3 பேரையும் கூப்பிட்டு ஐச்சின்னு போய் திருநேத்திர புஷ்கரணி தீர்த்தம் கொடுக்கறது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். இந்தியாவிலே 3 பேரும் தீர்த்தம் கொடுக்குற ஆலயங்கிறது பார்க்க முடியாது, இங்கே உண்டியும் தான். திருநேத்திர புஷ்கரணினே பேர் தீர்த்தத்துக்கு பேர். அந்த திருநேத்திர புஷ்கரணி தீர்த்தம் கொடுத்து ஐச்சின்னு போவா. சுவாமி பிராச்சீனமானவர். நம்ம நிற்கிறது அர்த்த மண்டபத்தில் நிற்கிறோம். சாமி கருவறையில் இருக்காரு. இப்போ சாமி மேலே கவசம் சாத்திருக்கீங்க இல்லைங்கய்யா. சுயம்பு வந்து ஆவுடையா இருக்காரா இல்லை பானம் வந்து? பானம் உண்டு சுயம்பு. மேலே இருக்கிற பானம் இருக்கு இல்லையா, அந்த பானமே பாம்புடைய ஸ்கின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். கட்டமாக விசித்திரமாக இருக்கும். அதனால தான் பாம்பெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு காரணம் அதான். பாம்புடைய ஸ்கின்னு மாதிரியே இருக்கும் உடம்பு. ஆமாம், சுவாமி. ஆமாம். ஏதாவது பாருங்க, பாம்பு பார்த்தே இல்லையா, பாம்போட ஸ்கின் எப்படி இருக்குது அந்த மாதிரியே இருக்கும். பாம்போட ஸ்கின் இப்போ தோல் உரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உடம்பு சிவனுக்கு ஆவடையார் ஃபுல்லாக. இந்த சுவாமியோட பாம்பு ஸ்கின் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே புள்ளியாக இருக்கும் உடம்பு பூரா. பாம்பு தோல் உரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே. இந்த பானம் தான் சொன்னது சுயம்புன்னு. இந்த பானம் வந்து நம்ம என்ன அஞ்ஞாபமாக பேசுகிறோமோ அதை நிவர்த்தி பண்ணும். எப்படி ஏற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் அப்பா விஸ்வநாதா ருத்ராஜேஸ்வரர்னா காப்பாற்றுற சக்தி. அது இந்த பாம்பை ரகசியத்தை பாதுகாக்கும்னு சொல்லுவா இல்லையா, அதனால தான் சுற்றி பாம்பு இருக்கிறது. இந்த ஆண் நாகம் பெண் நாகம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பாதுகாக்கிறது. இதுதான் சிவனுடைய அஞ்ஞாபம். ஆமாம், 5 தலை நாகம் மாதிரி அதுதான் ஞான தீர்த்தமாக உருவாக்குறாரு. ஆமாம் ஆமாம், இருந்த வரலாறு ஆதி காலத்துலேருந்தே சொல்லப்படுறதெல்லாம் நிறைய ரகசியங்கள். இங்கே அதிகமாக ரகசியம் இருந்தால் தான் பாம்புகள் பாதுகாக்கும். அதனால தான் பாம்புகள் இங்கே பாதுகாக்கிறதாகும். இந்த மாதிரி இந்த அம்பாள் சொன்னது அதுதான். பெரியவா அடிக்கடி சொல்கிற திவ்ய க்ஷேத்திரம் அதுதான். அம்பாளுடைய கண் 1 இன்ச்சு கூட திறந்துருக்காது. ஆமாம், ஜவநேத்திரம்னு பேர். இந்த அம்பாள் ஜவநேத்திரம்னு பேர். கண்ணை மூடி இருக்கும், 1 இன்ச்சு கூட திறந்துருக்காது. அதை பார்த்தேன்னா தெரியும். உதடு தனித்தனியாக இருக்கும். மேல் உதடு தனியாக, கீழ் உதடு தனியாக இருக்குது. அப்படி நம்ம பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மந்திர துவனியை முகத்தில் பார்க்கலாம். அந்த கண் மூடி இருக்கிறோம், அந்த மந்திர துவனி உண்டான தேஜஸையும் பார்க்கலாம். அம்பாளுடைய உதடு மேல் உதடும் கீழ் உதடும் தனித்தனியாக இருக்கும். அப்படியே பிரியும். பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உதடு அசைகிறத பிதுங்கிறத பார்க்கலாம். அந்த அம்பாளுக்கு நேரம் ஒரு 2.5 மணி நேரம் சொஷ்டமாக கண்ணை மூடின்னு தியானம் பண்ணால் அம்பாள் சொல்லக்கூடிய வேதம் நம்ம காதிலே விழும். சொஷ்டமாக அம்பாளுடைய உதடு நம்ம எப்படி தேஜஸ் இருக்கும் முகத்தை பார்த்தீங்கன்னா அந்த மந்திர துவனி முகத்தில் முகத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா தேஜஸை பார்க்கலாம். பக்தனுக்கு வாக்கு கொடுத்தாலும் அனுகிரகம் பண்ணுறேன்னு. அதனால் வலது கால் முன்னாடி, இடது கால் பின்னாடி. கையை நேராக வச்சுருக்கேன் பாரு. கை வச்சுருக்கேன்ல, சுண்டு வரலை. இது முன்னாடி இருக்கா, இது எவ்வளோ தூரம் கேப் இருக்குது பாரு. முன்ன பின்ன இருக்கும். வலது கால் முன்னாடி, இடது கால் பின்னாடி. அனுக்கிரக கோலம். அம்பாளுடைய கால் கையை நேராக கொண்டு போகிறோம் பாருங்க. எவ்வளோ கேப் இருக்கு, முன்ன பின்ன இருக்குது. வலது கால் முன்னாடி, இடது கால் பின்னாடி. இப்படி அனுக்கிரக கோலம். பக்தனுக்கு வாக்கு கொடுத்தாலாம். பிரதோஷம், மாசி மகம், சிவராத்திரினா பக்தனோட உட்காந்து சாப்பிடுவா. இதுதான் அந்த அம்பாளுடைய ஐதீகம். சும்மா குடும்பத்தில் வியாதிப்படுத்துறது, சங்கடம் இருக்குது, நிம்மதி இல்லை, மாற்றங்கள் கிடைக்கணும் அப்படின்னு இந்த சேவையில் கலந்துக்கணும். அன்னத்தை எடுத்துக்கணும். தாயே நான் வந்துட்டேமேன்னு சொல்லி சாப்பிட்டா போருமா, எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேங்கிறேன். இந்த அம்பாள் 24 மணி நேரம் வேதம் சொல்கிறது ஐதீகம். மிகப்பெரிய அஞ்ஞாபம். இது அம்பாள் சொல்லக்கூடிய மந்திரம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுதே நம்ம செய்கிறத உணரலாம். வேதாந்த நாயகம்பா சமேத விஸ்வநாதாஜ நமசிவாஜ ருத்ராட்சேஸ்வராஜ நமஹான். இதுதான் பைரவர் சொன்ன இல்லையா, பைரவர் 2 பைரவர் இருக்கா. இந்த பைரவர் வந்து மேற்க பார்க்குறாரா, வாகனம் எங்கே இருக்கு பாருங்க, வடக்க பார்க்குறாரு. என்ன இதான் 5 வர்ணம் உள்ள ஞாபகம். இதை தான் சொல்லுவா 5 வர்ணம். இதை பாரு முடிச்சு
என்ன இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைரவர் அதே இந்த பைரவருக்கு 5 முடிச்சு இல்லை வரும். இந்த பைரவர் வாகனம் தெற்க இருக்கும், அவர் வாகனம் வடக்க இருக்கா. இவருடைய வாகனம் யமனா மாறுறதுனால சனி எப்படி சொன்னா இல்லையா, கர்வ கோல காட்சி. ஒரு கையை தூக்கிட்டு வஸ்திரத்தை அவுத்தா தான் தெரியும் எப்படி இருக்கார் பாருங்க. சிவனை பிடிக்கிறதுக்காண்டி வந்து நடிக்க நின்னார் இல்லையா, அதே மாதிரியே கர்வ கோல காட்சி. இதுதான் கர்வ கோல காட்சி. ஒரு காலை தூக்கிட்டு ஒரு கையை தாக்கிண்டு கர்வமாக நிற்பார் சிவனை பிடிக்கிறதுக்கு நாடிகை. இதனால தான் இவர் தெற்க யவனா மாறி மந்திர பைத அவதாரம் எடுத்து சனியை சம்காரம் பண்ணுறார். ஆமாம், சம்கார பைரவர் ஆகமார். இவர் இந்த சனிக்கு திருப்பி உயிர் வர்றதுக்கு காரணம், ஜீவன் கொடுக்கறதுக்கு காரணம் இந்த காசி விஸ்வநாதர் விசாலாட்சி. இவா வந்து கேட்குறா, ஜீவாதார மூர்த்தியை சம்காரம் பண்ணி எப்படி ஜீவன் வாழும் அப்படின்னுட்டு சனிக்கு உயிர் கொடுக்குறா. அதனால தான் சனிக்கு உயிர் கொடுத்து பக்தனுக்கு இங்கே பிரிவியை முடிக்கிறார். சுவாமி ஒரு அஞ்ஞாபப்படுத்தணும் இல்லையா, அதனால் சனிக்கு உயிர் கொடுத்துட்றார், பக்தனுக்கு பிரிவியை முடிக்கிறார். தான் மறுபிரிவி இல்லா சிவஸ்தலம்னு காரணம் வரதுக்கு இவா 2 பேர் ஒரு காரணம். இங்கே வந்து பார்த்தே இல்லையா, சுவாமி அம்பாள் வேதாந்தனா விஸ்வநாத சுவாமியா, இன்னொரு பேர் ருத்ராட்சேஸ்வரா, அது மாதிரி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி. அது மாதிரி நந்திகேஸ்வரர் பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று, விநாயகர் 2, சுப்பிரமணியர் ஒண்டியும் தான் இங்கே, வள்ளி தேவசேன ஆசமே சுப்பிரமணியர் ஒண்டியும் தான் ஒருத்தராக இருப்பார். பாக்கி எல்லாமே 2 இருக்கும். இதில் என்னன்னா தான் சொன்ன நாகம் சொன்னா இல்லையா, இதுதான் விசித்திரம். இது வேற இது வேற. இது பாருங்க, இது வாயில் வில்வம்லாம் இருக்காது, இது அப்படியே அடிக்கடி வந்துட்டு போகிற மாதிரி பூஜை பண்ணும். பூஜை சாநித்தியமாக பூஜை பண்ணும். என்ன காரணத்துக்காண்டி இந்த ஃபோட்டோலேயே உங்களுக்கு தெரியும். இங்கே வஸ்திரங்கள்லாம் வேற மாதிரி இருக்குது, பாம்பு இருக்கா, அந்த வஸ்திரத்தை பார்த்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாம்பே வித்தியாசமாக இருக்கும். அது எப்படி பளிச்சுன்னு இருக்குது. நாகம் பார்த்தேன்னா எப்படி இருக்குது, இது வெள்ளை கலராக இருக்கும், அந்த நாகம் வேறு கலராக இருக்கும். இந்த தட்சிணாமூர்த்தி தான் அம்பாவை சாப்பாடு போடுறது. அன்னதான தட்சிணாமூர்த்தின்னு பேர் வர்றதுக்கு காரணம் அவர் தட்சிணாமூர்த்தி. என்ன காரணம்னா, இந்த அம்பாள் 24 மணி நேரம் வேதம் சொல்கிறான்னு சொன்னா இல்லையா, இந்த வேதம் சொல்கிறதுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன ஒரு சாஸ்திரம்னாக்கா ஒரு விதிமுறைகள் உண்டு. அதனால தான் கோயில் விக்கிரகத்தை வச்சு தான் புராணங்களும் ப்ரொசீஜர்களும் பொக்கிஷங்களும் எப்படி வாழணுங்கிறது கற்றுக் கொடுக்கறது. ஒரு கோயிலை வச்சு தான், அந்த கோயிலுடைய சாஸ்திரங்களை வச்சு தான் நம்ம வாழ்க்கை வழிமுறைன்னு சொல்லுவாங்க. அந்த விதிமுறையில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சுவாமிக்கு வாடாத மலரை கொண்டு தானே பூஜை பண்ணுனார். ருத்ராட்சத்தை தவிர ஒரு தான் அர்ச்சனை பண்ண முடியாதுங்கிறது உருவாக்குனார். அப்போ புட்பஞ்சாத்திரம், அப்போ என்ன ஆகும், பிரச்சனை உருவாகும். அப்போ அவர் வாடாத மலரை தவிர பாக்கி எதை சாத்தினாலும் அஞ்ஞாபம் ஆகும். அதனால தான் அந்த பாவத்தை போக்குறதுக்காண்டி தான் அம்பாள் வேதம் சொல்லி அந்த புட்ப பாவத்தை விநாசனம் பண்ணுறார். அந்த வேதம் சொல்லிகிட்டே இருக்கா. அப்போ சுவாமி சொல்லிட்டார், என்ன சொல்கிறாருனாக்கா, நாரதர் போய் அஞ்ஞாபப்படுத்துகிறார், நீங்கள் தான் உருவாக்கினீர் இந்த வாடாத மலர் ருத்ராட்சத்தை பூஜை பண்ணணும் அப்படின்னுட்டு. இப்போ ருத்ராட்சத்தை வர ஒரு புட்பஞ்சாத்திரா, அப்போ என்ன பிரச்சனை உருவாகுமா இல்லையா, அப்போ அந்த பாவத்தை யார் போக்கணும், நீங்கள் தான் போக்கணுங்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அம்பாள் என்ன பண்ணுறா, இனிமேல் யார் புட்பஞ்சாத்தினாலும் வேதம் சொல்லி ஜபம் செய்து நான் ருத்ராட்சமாக மாத்துறேன்னாலும். அப்போ சுவாமி சொல்லிட்டார், என் தலையில் புட்பம் இருக்கிற மட்டும் நீ வேதம் சொல்லணும், இல்லைன்னா நீ வேதத்தை நிப்பாட்டிக்கோ அப்படின்னு. அப்போ புட்பஞ்சாத்திரத்தை யாரும் நிப்பார போட்டவர் கிடையாது. அப்போ வேதம் சொல்கிறத எப்படி நிப்பாட்ட முடியும்? அதனால தான் வேதம் சொல்லிகிட்டே இருப்பா வேதாந்தனை. அதனால தான் உதடு அசையாமல் வேதம் சொல்லிகிட்டு இருக்கிறது. இப்போ 24 மணி நேரம் வேதம் சொன்னால் எப்படி சாப்பிடுவா, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அதனால தான் அஞ்ஞாபப்படுத்துறதுக்காண்டி நாரதர் போய் குருக்கிட்ட வினவர் இவர்கிட்ட, இவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் மகர்ந்த வெளியிட்ட அஞ்ஞாபப்படுத்தி 3 பேரும் சேர்ந்து சிவன்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி இந்த அம்பாளை சாப்பிட வைக்கணும் வழி சொல்லுங்க. இந்த அம்பாளை சாப்பிட வைக்கிறதுக்குன்னு திறந்த வாசல் தான் இந்த சூரிய மண்டல நுழைவாயில். அது எப்பப்பெல்லாம் திறந்துருக்கோ அப்பப்பெல்லாம் போஜனம் நடக்கும். அந்த போஜனம் நடக்கலாம் பக்தன் சாப்பிடணும். அப்போ அம்பாள்கிட்ட அஞ்ஞாபப்படுத்துகிறார், சுவாமி தான் ஏற்பாடு பண்ண சொன்னார் இந்த சூரிய மண்டல நுழைவாயில். இது பிரதோஷம், மாசி மகம், சிவராத்திரின்னு முன்னாடியே விளக்கம் சொல்லிட்டேன். அப்போ இந்த வாசல் வழியாக திறக்கும் பொழுது இவ்வளோ பெரிய நிகழ்வை நடத்துகிறோம். இந்த நிகழ்வு விழா கோலமாக மாறணும், உங்கள் கையில் தான் இருக்குன்னு குரு கேட்டார் அம்பாள்கிட்ட. என் கையில் என்ன இருக்குன்னார், ஒன்றும் கிடையாது, சேவனும் ஒன்று நடக்கும், போஜனமும் நடத்துவோம், அதில் நீங்கள் உட்காந்து சாப்பிடணும். நான் சாப்பிட தயார், நீ தானம் பண்ண இருந்தார். நீங்கள் உட்காந்து சாப்பிட்றேன்னு சொல்லுமா, நானே தானம் பண்ணுறேங்கிறார். நீ உட்காந்து சாப்பிடுமா, நான் தானம் பண்ணுறேன்னார். அம்பாளை உட்கார வச்சு இவரே சாப்பாடை பரமாறினார். அம்பாள் முதல்ல சாப்பிட்டதுனால சுவாமிக்கே சந்தோஷம் தாங்கலை. அதனால் அஞ்ஞாபப்படுத்துகிறார் குருவை, இந்த அம்பாளை நீ உட்கார வச்சு இத்தனை வருஷம் சாப்பாட்டை பசியை போக்கின காரணத்தினால் இனிமேல் உன்னை உலகமே தானமூர்த்தி என்று கூப்பிடட்டும். அதனால தான் அவருக்கு பேர் தான தட்சிணாமூர்த்தி அப்படின்னு பேர். இந்த தட்சிணாமூர்த்தி எப்படி அன்னதான தட்சிணாமூர்த்தின்னு பேர் வரும். அதனால தான் அன்னதான தட்சிணாமூர்த்தி. ஒரு பிரதோஷமும் சேவை பண்ணுறது இவர் தான். இதில் என்ன விசித்திரம்னா 3 வடிவம். இந்த பக்கம் இருக்கு இல்லையா, ஞான வடிவம், காது நீட்டின்னு இருக்கா, ஒரு பக்கம் புரிஞ்சிருக்கா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காது எப்படி இருக்கு, சக்கரம் மாதிரி இருக்கா.
என்ன ஒரு பக்கத்துல தோடு அணிகலன் அணிந்த மாதிரியும் ஒரு பக்கெட் இல்லாத மாதிரியும் இருக்கு. அடுத்தது அந்த அணிகலன் அடிகிற காது இருக்கு இல்லையா, அதுக்கு நேராக பார்க்கும்போது ரிஷபம் இருக்கா, ஆமா. இதுக்கு நேராக பார்க்கும் பொழுது சர்ப்பங்கள் நாகங்கள் இருக்கா, ஆமா. என்ன இது மட்டும் இல்லாமல் குரு வந்து பார்வை பார்த்தேன்னா எந்த கிரகத்தை பார்த்தாலும் உச்சம், இப்படி தலையை சாய்க்கிறாரா, நிருதியை பார்க்குறார். நிருதிங்கிறது உச்சநிலை, யோகத்துக்கு அதிபதி. ஒரு தலையை சாய்ச்சிட்டு இவருடைய குரு பார்வை 365 நாள் நிருதியை பார்க்கறது. அதனால் இன்னும் வைப்ரேஷன் அதிகம். இவரை பார்த்தாலே மாற்றங்களும் வளர்ச்சியும் கிடைக்கிறது காரணம் இவர் தான். மனிதனுக்கு ஜீவகாருண்ய மூர்த்தி தானம் தானே மனிதனை இயக்கிறது. முகத்தில் அந்த சிரிப்பு தன்மை அப்படி இருக்கு, அப்படியே அந்த தேஜஸ் இருக்கும், அந்த அஞ்ஞாபமான தேஜஸ். இவர் குருவுக்கு தானம் பண்ணுறதுனால அன்னதான தட்சிணாமூர்த்தினே பேர். இதில் மனிதனுக்கு என்ன காரணம், நம்மளை வளர்க்குறது என்ன, ஜீவகாருண்யம். அன்னத்தை வச்சு தானே ஜீவன் வளர்றது. அப்போ அந்த அன்னத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷமும் போக்கக்கூடிய ஸ்தானம் இவருக்கு உண்டு. அதனால தான் உடம்புல இருக்கிற இன்னல், சங்கடம், வியாதி இது எல்லாத்தையும் போக்குற சக்தி இவர்கிட்ட உண்டு. பிரதோஷத்தன்னைக்கு வந்துட்டு அன்னத்தை எடுத்துன்னு அம்மா தாயேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டா எப்படியேற்பட்ட வியாதியும் குணமாகும். பிரதோஷமோ அல்லது மாசி மகமோ சிவராத்திரி இந்த 3 காலத்தில் சேவை நடக்கும். இதுதான் பிராச்சீனமான விக்கிரகம். இது சாதாரணமான முறையில் விக்கிரகம் கிடையாது. இப்போ தெரியுறதா? இப்போ சிறுத்தை, சிங்கம், ஜீவராசியாக இருக்கா. இதில் யார் இருப்பா, சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் 4 பேர் இருப்பா. யார் இருப்பா தட்சிணாமூர்த்திகிட்ட? 4 மூர்த்திகள். ஆனால் இங்கே ஜீவகாருண்யமான ஜீவன் இருக்குது. அதனால தான் அன்னத்துக்கு பிரதானம்னு சொல்கிற காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேல? என்ன, அனைத்து உயிருக்குமான ஜீவன் காருண்யமாகப்பட்ட ஜீவனை உருவாக்கத்தினால அவருக்கு பேர் அன்ன தான தட்சிணாமூர்த்தி அப்படின்னே பேர். ஆமாம், சுவாமி பிராச்சீனமானவர். இவர் குருவை பார்க்கறதுனால நமக்கு வளர்ச்சி அதிகம். இதை தான் மிஞ்சி போகிறார் ராஜராஜ சோழன். காரணம் என்னங்கிறத காட்டுறேன். இந்த இடத்துல உள்ளே வரும்பொழுதே உள்ளே வரைய இல்லையா ஆலயத்துக்குள்ளே, ஆலயத்தோட நுழைவாயில் வரைய இல்லையா, மேற்க பார்த்த விநாயகர் தரிசனம் பண்ணுறீங்களா, அங்கே யார் இருப்பார், லிங்கோத்பவர் இருப்பார். இங்கே விநாயகர் இருக்கார். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய கருவறை. சிவனுக்கு முன்னாடியே நந்தி, பின்னாடியே நந்தி. சிவனுக்கு பின்னாடி லிங்கோத்வருக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து. இன்னொன்று அதிசயம் என்னென்னா இவர் தான் மூஞ்சூர் தான் வாகனம் இருக்குமா, இங்கே நந்தி இருக்கார் பாரு. நந்தி இருக்காரு. அப்போ ஆதி ரூபம். இதனால் அதாவது ஆதியில் விநாயகருக்கு நந்தி தானே வாகனமாக இருந்தது. அதுக்கப்புறம் தானே மூஞ்சூர் உருவாக்கப்பட்டது. அது சிவனுக்கு ஆதார பீடமாகப்பட்ட நந்தி இருக்கும். லிங்கோத்பவர் தானே இருக்கணுங்கிற. முன்னாடி நந்தி பின்னாடி நந்தியா. இப்போ நீங்கள் சொன்னே இல்லையா அங்கே ஒரு காதுன்னு, இந்த காது 2 இருக்குது பாருங்க. 2 காது இங்கே இருக்குது. அதே பின்னாடி உள்ளவருக்கு 2 காது இருக்கும். இதில் விசித்திரம் சொன்ன நுழைவாயில் விசித்திரம் சொன்னது என்னென்னா, இங்கே வந்து என்ன தெரியும், இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே வந்தோடனே விநாயகரை பார்த்துட்டேலா, விநாயகருடைய ஸ்தூபி பாப்பேல் பாருங்க, மேலே உள்ள விமானம். அதே மாதிரி இந்த பக்கம் திரும்புங்க, சுப்பிரமணியருடைய ஸ்தூபி விமானமா. அடுத்து சுவாமியினுடைய ஸ்தூபியா மேலே பார்த்துட்டேலா. அடுத்து இங்கே பாருங்க அம்பாள் இருக்கு பாருங்க, இந்த பக்கம் வாங்க அம்பாள். அடுத்து அது கீழே சண்டிகேஸ்வரர். 5 விமானத்தை தரிசனம் பண்ணுற ஒரே ஆலயம் இதான். அதாவது கோபுர தரிசனே கோடி புண்ணிய. அதாவது இங்கே இருந்த மாதிரியே விநாயகருடைய சன்னதி, முருகனுடைய சன்னதி, ஈசனுடைய சன்னதி, அம்பாளுடைய சன்னதி, சண்டிகேஸ்வரருடைய சன்னதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுழைவாயில நின்று பார்க்குற மாதிரி அமைப்புலாம் இருக்குது. அதாவது இதில் சொல்கிறது என்ன சாஸ்திரங்கள் கேட்டேன்னா, கோபுர தரிசனே கோடி புண்ணிய, மூலாலய ஸ்தூபி தரிசனே சரீராது சர்வ பாப விநாசனே. சரீரத்தில் என்ன பாவம் பண்ணாலும் மனிதனுக்கு வளர்ச்சி கிடைக்கிறது நம்ம பண்ணுற பாவத்தை வச்சு தான் விநாசனமாக இருக்குது. அந்த பாவத்தை போக்குறது விமானத்தை தரிசனம் பண்ணால் போக்கும். அதனால் இந்த பஞ்சகோபுர ஸ்தூபி தரிசனம் பண்ணுற ஒரே ஆலயம் இந்தியாவில் தான். வேறு எங்கேயுமே ஏதாவது ஒன்று இருக்காது. பஞ்சகோபுரத்தை க்ஷணபொழுதில் பஞ்ச ராஜகோபுரத்தை பார்க்கலாம். மூலஸ்தான விமானம் பஞ்சகோபுரத்தை பார்க்கவே முடியாது. இங்கே என்ன அமைப்புனாக்கா, மூலஸ்தான விமானத்தை பார்க்கறதுனால மூலத்துக்கு என்ன அஞ்ஞாபமான பலன் கிடைக்கிறதோ அது அப்படியே நமக்கு கிடைச்சிடும். அதனால தான் கோயில் சின்னதாக இருக்கிறது. இன்னொன்று கோயிலுடைய அமைப்பு என்னென்னா, எடுத்த உடனே சுவாமியை பார்த்துட முடியாது, பிரதட்சணம் பண்ணினா தான் கோயிலுக்குள்ளே வரலாம். எல்லாரையும் பார்த்துட்டு கடைசியாக தான் சிவனை பார்க்க போகலாம். அதுதான் அந்த கோயிலுடைய அமைப்பு. எல்லாத்தையும் பார்த்துருவேன். இந்த கோயிலுக்குள்ளே வர இல்லையா, வரும்பொழுது விநாயகரை பார்த்துருவேல், இந்த விநாயகரை பார்த்துருவேல், சுப்பிரமணியர் பார்த்துருவேல், துர்க்கையை பார்த்துருவேல், இந்த சண்டிகேஸ்வரரையும் பார்க்குற சூழ்நிலை இருக்கும். ஏன்னா துர்க்கையை பார்த்தாச்சுன்னா அப்படியே பார்த்துட்டு நவகிரகத்தை பார்த்துருவேல், நந்தியை பார்த்து முடிச்சிருவேல். எல்லா சுவாமியும் பார்த்துட்டே இல்லையா, அப்புறம் நேராக உள்ளே போகும்போது அம்பாளை பார்ப்பேல், அப்புறம் தான் சிவனை பார்ப்பேன். அப்போ எல்லா மூர்த்திகளையும் பார்த்து பிரதான மூர்த்தியை கடைசியில் தான் பார்க்குற மாதிரி அமைப்பு. அப்படி தான் தரிசனமும் பண்ண முடியும். மறுநாள் எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரதோஷம், மாசி மகம், சிவராத்திரி அப்போ ஒண்டி தான் சிவன் வாசலே திறப்பா.
பாக்கி நேரம்லாம் அம்பாள் வழியாக தான் வரும். அம்பாள் வழியாக வந்தால் தனம், தானியம், சுகம், சௌரியம், சௌக்கியம் ஜனன காலத்தில் எல்லாம் கிடச்சிரும். இந்த வாழ்கிறதுக்கு தகுந்த அத்தனை பலனும் கிடச்சிரும். வாழ்ந்ததெல்லாம் போரும்பா அப்பா அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு போகிறோம், இனிமேல் பெரிய வேணான்னா சிவன் வழியாக வரணும். அதனால தான் வேண்டிக்கணும். சிவன்கிட்ட வந்து தரிசனம் பண்ணுற இல்லையா, அம்பாள் வழியாக வந்துட்டு அப்பா நான் வந்துவிட்டேன், வர முடியாதுன்னு சொல்கிறா, வந்துவிட்டேன், ஆனால் பிறவியை பூர்த்தி பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த வழியாக வரலாம். ஏன் வர முடியாதுன்னு சொல்கிற காரணம் என்னென்னா, அதுதான் நான் அப்பயே சொல்லிட்டேன் இல்லையா, 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு தான் திறக்கிறது, வருஷத்தில் ஒரு ட்ரிப்பு தான் திறக்கிறது. அப்போ 2 ட்ரிப்பு திறக்கிற நிகழ்வு வெயிட் பண்ணணும். வர முடியலன்னா பாவன்னு எடுத்துக்கலாமா, இல்லை வேறு வேலை இல்லை? வர முடியலன்னா தனம், தானியம், சுகம், சௌரியம், சௌக்கியம் பூமியில் எல்லாமே கிடைச்சிரும். வாழ்கிறதுக்கு அத்தனையும் கிடைச்சிரும். எல்லாரும் அப்படி ஆசைப்பட மாட்டான், வாழ்ந்ததெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி பிறவி நிலை வேண்டாம், நிலை முழுமனதோட உன்னதமான ஸ்தானத்தில் அப்பா அப்படின்னு திருப்தி நிலையை அடையிறான் இல்லையா, அவன் அந்த பிறவி போகிறோன்னு நினைக்கும் பொழுது சிவன் வழியாக வரலாம், பூர்த்தி பண்ணுறார். ஆமாம், அதனால தான் வர முடியாதுன்னு சொல்கிற வாசல் அது. வந்தால் பிறவி பூர்த்தி பண்ணுற வாசல் அது. கர்ப்ப கிரகம் இயங்கிறது, கர்ப்பத்தை இயக்க முடியுமா? இது வந்து இப்போ அந்த கும்பாபிஷேகத்தப்ப அந்த சக்கர திருப்பணி பண்ணணும் அப்படின்னு அஞ்ஞாபப்படுத்தி இது ஏற்பாடு அந்த காலத்துலேருந்து இருக்கார். ஏன்னா இந்த காலத்து வரைபடப்படி சக்கர திருப்பணி இதை மாதிரி எங்கே இருக்குன்னு கேட்டேன்னா, சூரியனார் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே தான் இந்த மாதிரி சக்கரமாக இருக்கும். ஏன்னா அவர் தேரில் போகிறவங்க தான். இங்கே சுவாமி ராஜா மாதிரி போகிறதா ஐதீகம்னு சக்கர திருப்பணி அம்பாள். இதுவும் சிவனுடைய கருவறையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை தேரில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இது வழியாக தான் வந்து அந்த நாகம் எடுத்துகிட்டு போயிட்டு கட்டினதுனால இங்கே சுதையில் வந்து பார்த்தீங்கன்னா நாகையாழி போட்டு வச்சிருக்கிறாங்க. கிழக்க பார்க்கறது பாருங்க, 2 இதுவுமே உள்ள இருக்கு. ஒரே கருவறையில் 2 சன்னதி, தெற்க கிழக்க பார்க்குற மாதிரி. தெற்க பார்க்குறாரு இல்லையா, இவர் கிழக்க பார்ப்பார். இதான் சொன்ன துர்க்கா. இது அழகா இருக்கு. எங்கே பாருங்க, அம்பாளுக்கு சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வந்து தேர் ஓட்டுற மாதிரி, இங்கே மயில் வந்து அம்பாளுக்கு வந்து மயில் தேர் ஓட்டுற மாதிரியும் அழகான ஒரு கலையில் அப்புறமா பண்ணியிருக்கிறாங்க பிற்காலத்தில். அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, துர்க்கா. இன்னொன்று அம்பாள் கோஷ்டத்தில் துர்க்கா இருக்கும் பாருங்க, பின்னாடி இதோ இருக்கு பாருங்க, அஷ்டபுஜ துர்க்கா, 8 கை உள்ள மகா துர்க்கா. 8 கை உள்ள துர்க்கை, அதுதான் 4 கை உள்ள துர்க்கா. அது துர்க்கா எங்கே இருக்கும்? இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து இருந்து, ஆரம்ப காலத்துலேருந்தே உள்ளது. எதுவுமே புதுசே கிடையாதுங்க ஐயா, எல்லாமே ஆரம்பத்துலேருந்தே உள்ளது தான் அந்த கோயிலில். எதுவுமே மாற்றம் கிடையாது, மாற்றத்துக்கும் வேலையும் கிடையாது. நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன் அம்பாள் சன்னதிக்கு பின்னாடி 8 கை உள்ள துர்க்கை வந்து இப்போ தான் பார்க்குறேன். இதான் அந்த மரம் சொன்னா இல்லையா, ஆண் மரம் பெண் மரம், இந்த மரத்தை பார்த்தேன். 2 இருக்குங்க. ஆமாம், அதான் 2 மரம், இன்னொன்று தயாராகிட்டு அடுத்தது. ஒன்று அழியும் போது ஒன்று தானாக தயாராகுது. இப்போ இதுதான் அடுத்தது அடுத்தது தயாரான சின்ன மரம், அது பெரிய மரம். அதில் தான் மரம் சொன்னா இல்லையா, நீங்கள் கிட்ட போனேன்னு தெரியும். அதாவது நல்லா பறிக்கும் பொழுதே உணரலாம், ஒரு முள்ளு கூட இருக்காது. சிறு சிறு முள்ளு இருக்கும், ஒரு முள்ளே கிடையாது. சிறு முள்ளுக்கு வேலை இல்லை, முள்ளு இல்லை. கிட்ட போனால் கிளைய கிட்ட பார்த்தேன்னா பிடிச்சி இழுக்கலாம் அலட்சியமாக. கிட்ட போனேன்னா நல்ல தெளிவாக தெரியும் ஒரு முள்ளு இருக்கு. ஆனால் அந்த மரத்துக்கு கிட்ட போகுங்க பாம்பு ஏறினதுன்னு சொன்னா இல்லையா, ஆண் மரத்தில் தான் அதில் தான் ஆண் மரத்தில் தான் ஏறினது. அது முரட்டுத்தனமான முள்ளு இருக்கும் அதில். மரமே பாம்பு மாதிரி வாயில் பாருங்க, மேலே தெரியறதா கண்ணு, பாம்போட கண்ணு, பாம்போட வாய். பாம்புக்கு வாய், மூக்கு, முனை உடையில அந்த மாதிரியே வளர்ந்துருக்கு. அது தெரியுதா, பாம்பு எப்படி இருக்கு அதே மாதிரியே அப்படியே முனை வந்து நிற்குதா. பாம்போட கண்ணு, பாம்பு வாய், இயற்கை. அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. அதாவது ஒரே இதில் ஆண் மரம் பெண் மரம் அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்ட போனாலும் நிறையா முள் இருக்கும். மிளோவில் பெருசாக இருக்கும், மூச்சும் பாய்ச்சி வச்சா. ஆமாம், பார்த்தாலே தெரியுது. அதே இதில் ஒரு முள் இருக்காது. அதுவுமே பழமையான மரம். ரொம்ப பழமையான மரம். இப்போ இதுக்கு அதுக்கு அடுத்தது இது வந்துருச்சோ அடுத்துக்கல. ஆமாம், அது ரொம்ப வயதான மாதிரி தான் இருக்குது. அனுக்கிரகம். ஆமாம், ரொம்ப விசேஷமான ஒரு தீர்த்த குளம். ஆனால் எப்படி இருக்க பாருங்க, குளம் மாதிரியே இல்லை. திருநாயத்திர புஷ்கரணின்னு பேர். ரெடி பண்ணணும், சுவாமியுடைய அனுகிரகம் தான். காணொலிக்கு அப்புறமாவது இந்த குளம் வந்து தயாராச்சுன்னா நல்லா இருக்கும். வர பக்தர்களுக்கு கொஞ்சம் தீர்த்தம் கொடுக்கலாம் சுவாமிக்கு மறுபடியும். இதோ இருக்குது பாருங்க, 21 தலைமுறை பாவத்தையும் அடுத்த ஜென்மமே வேணாம்பா, வாழ்ந்தது போதும் அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த நுழைவாயிலுக்குள்ளே நுழையலாம். ஆனால் இங்கே வர முடியாது. அப்படி என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அகத்தியராலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த நுழைவாயிலுக்குள்ளே போக முடியாமல் தான் திரும்பி போனதாக இங்கே வந்து ஸ்தல வரலாறு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது.
இது வந்து சூரிய இதுன்னு சொல்கிறாங்க. பிரதோஷத்து அன்னைக்கு மட்டும்தான் இந்த கோவில் கதவு திறக்கும். அதாவது மாதத்தில் 2 முறை. அப்புறம் சிவராத்திரி அன்னைக்கு 16 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா திறந்துருக்குமா. இன்றைக்கி நம்ம வந்தது பிரதோஷத்து அன்னைக்கு வந்திருக்கிறோம் காலை நேரத்தில், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நானும் இந்த கோவிலுக்கு ஒரு 3 மாத காலங்களாக எண்ணி வர முடியல. இன்றைக்கி வந்திருக்கோம். அதுவும் பிரதோஷதாதமாக இந்த நடை திறக்கிற அந்த நேரம் பார்ப்போம். நமக்கும் அடுத்த பிறகு வேணான்னு நினைக்கிறவங்க இந்த காணொளி மூலயமாவே நினச்சிக்கிங்க, சரிங்களா. போய்ப்போவாங்க. நேரம் வந்து பார்த்திங்கன்னா சுமாராக 11 மணி. 15 நாளைக்கு ஒட்டு தானே திறக்கிறோம். இது வந்து சூரிய ஸ்தல கதவு. நல்லது, இறைவன் நல்ல சிவா. கிட்டத்தட்ட இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இனி வரணும்னு நினைக்கிறவங்க கரெக்டான நேரம் எடுத்து பொறுமையாக வாங்க, சரிங்களா. ஏதோ ஒரு நம்பிக்கை, நம்மளும் வந்தாச்சு. அடுத்த பிறகு இல்லாமல் இருந்தால் சரி, நேராக சிவனை பார்த்து.